நாம் தமிழர் கட்சியில் அடுத்தடுத்து நிர்வாகிகள் வெளியேறிட்டே இருக்காங்க. ஆனால் அதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்கியிருக்காரு சீமான். இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு தரமான ஒரு சம்பவத்தை செய்திருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சீமானை பொறுத்த வரைக்கும் திமுகவை எந்த அளவுக்கு விமர்சிக்கிறாரோ அதே அளவுக்கு அதிமுக ஒரு விமர்சனம் பண்ணதே கிடையாது. ஏன்னா அந்த கட்சி கூட ஒரு கூட்டணி பாசிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்க்கணும்னா அதுக்கு எதிர்கட்சிகள் ரொம்ப வலுவாக இருக்கணும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அந்த வலிமை அந்த கட்சிக்கு இல்லை. ஏன்னா கட்சிக்குள்ளவே ஏகப்பட்ட பிரச்சனைகள். அப்படி இருக்கும்போது புது சக்தியா உள்ள வந்திருக்க விஜய் இதுக்கு உதவியா இருப்பாரு. கிட்டத்தட்ட 10% ஓட்டு அவர் மூலம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருந்த நிறைய பேருக்கு விஜயோட முதல் மாநாட்டிலே பதில் சொல்லிட்டாரு. அவர் யார் கூட கூட்டணி வச்சுக்க போறாரு, யார் கூட கூட்டணி வச்சுக்க மாட்டாரு, யார் தன்னோட எதிரி, யார் தன்னோட நண்பன் அப்படிங்கறத அவர் கொள்கை சித்தாந்தங்கள் மூலமா வெளிப்படுத்திட்டாரு. அதன்படி திமுக தான் தன்னோட அரசியல் எதிரின்னு சொல்றாரு. அப்படி பார்த்தா சீமானுக்கும் அரசியல் எதிரி டைரக்டா திமுக தானே. அப்ப இவங்க 2 பேரும் ஒன்னா சேரலாம்ல அப்படின்னு நாம யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள அடுத்த இடத்துல சீமானை பயங்கரமா ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு விஜய். சீமானை விமர்சனம் பண்ணி அவர் ஸ்டேஜில் பேசின விஷயங்கள் எல்லாம் நமக்கே ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். பேர் மட்டும்தான் சொல்லல, மற்றபடி விஜய் பயங்கரமா சீமான ஸ்டேஜிலே தரைமட்டமாகிட்டாருன்னு தான் சொல்லணும். இந்த அளவுக்கு ட்ரால் பண்ணியிருந்தாரு. அதனால முதல் மாநாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமே மொத்த அரசியல் களமும் விஜய்க்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் மட்டும் என்ன விதிவிலக்கா, சீமானும் விஜய அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒட்டு மொத்தமா சீமான் கூட விஜய் சேர மாட்டாரு அப்படிங்க தெல்ல தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறம் விஜய விமர்சன ரீதியில பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சாரு. அது வரைக்கும் தம்பி தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இருந்தவர் அந்த முதல் மாநாட்டுக்கு அப்புறம் கூட்டணி இல்ல அப்படிங்கிறது உறுதியானதுக்கு அப்புறம் லாரியில அடிபட்டு செத்து போயிருவ, ஏதாவது ஒரு பக்கமா நில்லு அப்படின்னு ரொம்ப மோசமாவே விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு. இதெல்லாம் பொருட்படுத்தாத விஜய் அவரோட பிறந்த நாளுக்கு எக்ஸ் வலைத்தள பக்கத்துல சீமானுக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம சீமான சகோதரர் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. இதை விட பெஸ்டான ஒரு ரிவெஞ்ச் விஜய் சீமானுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. கத்துறத கத்திக்கிட்டே இரு, என் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன்னு ரொம்ப சாதாரணமா இருந்தாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை விட்டு நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து போய்கிட்டே இருக்காங்க. திருச்சி, கிருஷ்ணகிரி, விழுப்புரம், நெல்லை, நாகப்பட்டினம் இப்படி இந்த பட்டியல் நீண்டுகிட்டே போயிட்டு இருக்கு. கட்சி இந்த மாதிரி செதஞ்சிட்டு இருக்கு. ஆனா சீமான் அதை பத்தி எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாரு. போறவங்களையும் தடுக்க மாட்டேங்கிறாரு. அவங்களை சமாதானம் பண்ணி கூப்பிட மாட்டேங்கிறாரு. போனா போங்கடா, இது என்னோட கட்சி அப்படின்னு ரொம்ப திமிருத்தனமா பேசிட்டு இருக்காரு. இப்படியே போச்சுன்னா நாம் தமிழர் கட்சியோட எதிர்காலம் என்ன அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வரும் இல்லையா? அந்த கேள்விக்குறிக்கான பதில தான் சீமான் இப்போ சொல்லியிருக்காரு. அதாவது நேத்துக்கு முந்தைய தினம் சீமான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சந்திச்சிருக்காரு. அவர் என்ன சந்திச்சு என்ன பேசினாரு அப்படிங்கிறது நமக்கு தெளிவா சொல்ல மாட்டேங்கிறாங்க. அரசியல் பத்தி பேசணும்னு சொல்றாங்க, ஆனா என்ன பேசினாங்க அப்படிங்கிறது சீமான் சொல்லாத பட்சத்துல நமக்கு தெரிய போறதில்ல. ஆனா ஏன் இந்த திடீர் ரஜினியோட சந்திப்பு? ஒரு காலத்துல ரஜினி அரசியலுக்கு வரன்னு சொன்னதுமே அவர் எதிர்த்த முதல் ஆளு சீமான் தான். மேடை பேச்சுகள்லையும் பேட்டிகள்லையும் ரஜினியை அந்த அளவுக்கு மோசமா விமர்சனம் பண்ணியிருந்தாரு சீமான். அது எல்லாத்தையும் மறந்துட்டு இப்ப எதுக்கு ரஜினி கிட்ட அவர் போய் நிக்கணும்? அதுக்கான அவசியம் என்ன? ஏன்னா திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு மிகப்பெரிய எதிரி யாருன்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். இவங்களுக்குள்ள அந்த காக்கா கழுகு சண்டை இன்னுமே ஓடிக்கிட்டே தான் இருக்கு. அவங்க சண்டை போட்டுக்கிறாங்களோ இல்லையோ சோசியல் மீடியால இவங்களோட ரசிகர்கள் அந்த அளவுக்கு அடிச்சுக்கிறாங்க. ஆக மொத்தம் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி இப்போ சீமான் விஜயை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்ட நகர்வா ரஜினியை நோக்கி போயிருக்காரு. அது எப்படி ஒரு காலத்துல பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு அவங்கள பத்தி தப்பு தப்பா பேசிட்டு நமக்கு தேவைன்னும் போது மட்டும் அவங்க காலில் போய் எப்படி விழுறாங்கன்னு, நமக்கு தேவைங்கிற பட்சத்துல அவங்க காலில் போய் விழுறதுங்கிறது இவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் அது. ஏன்னா சீமானை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அந்த வார்த்தையில அவர் நிலைப்பாடோட இருக்கவே மாட்டார். இன்னைக்கு ஒரு பேச்சு, அடுத்த நாள் ஒரு பேச்சு, அதுக்கு அடுத்த நாள் ஒரு பேச்சுன்னு அந்த பேச்சை மாத்திக்கிட்டே இருப்பாரு. அவர் இன்னைக்கு யார் விமர்சிக்கிறாரோ நாளைக்கு அவங்க கூடவே கூட்டு சேர்ந்து போகலாம். இன்னைக்கு யார் எதிர்க்கிறாரோ எதிர்காலத்துல அவங்க கூடவும் கூட்டணிக்கு சீமான் போக வாய்ப்பு இருக்கு. அரசியலே இதெல்லாம் சாதாரணம் தான். வேற வழியே இல்ல. ரஜினியை விட்டா வேற ஆப்ஷனே இல்ல. ஒரு பக்கம் கட்சி தொண்டர்கள் எல்லாம் கலைஞ்சு போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய் அரசியல்ல வேகமா முன்னேறி போயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் திமுக. இப்படி இத்தனை எதிரிகளை சமாளிக்கணும்னா நேரா ரஜினி காலில் போய் விழுந்துட்டோம்னா ரஜினி ரசிகர்கள் நம்ம ஆதரிப்பாங்க. ரஜினி ரசிகர்கள் எல்லாரும் விஜய்க்கு எதிரானவர்கள் அப்படிங்கிறது சீமானுக்கு நல்லாவே தெரியும். அதனால ரஜினியோட ஆதரவு கிடைச்சா விஜய பெரும்பான்மையான பலத்தோட எதிர்க்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சந்திக்க போயிருக்காரு. இதுதான் உண்மை. இந்த ஒரு சந்திப்புக்கு அப்புறம் சீமான் சந்திச்ச ட்ரால்களை பார்க்கணுமே. சோசியல் மீடியா முழுக்க சீமான விமர்சனம் பண்ணாத ஆட்களே கிடையாது. எதிர்கட்சிகளுக்கெல்லாம் இதை விட ஒரு பெரிய செய்தி வேணுமா என்ன? அன்னைக்கு அப்படி பேசிட்டு இன்னைக்கு இப்ப காலில் விழுந்திருக்கே, வெக்கமா இல்லையா அப்படின்னு சீமான கிழின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா எதை பத்தியுமே கவலைப்படாத சீமான் அப்பாடா இப்போ நமக்கும் ரஜினி சாருக்கும் இடையில ஒரு பாண்ட் இருக்குன்னு மத்தவங்களுக்கு காமிச்சாச்சு. இனி எல்லா பயலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ரசிகர்கள் எல்லாரும் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில நிம்மதி
நிம்மதியா இருப்பாரு. ஆனா அந்த நிம்மதி எப்படி முழுசா அவருக்கு கிடைக்கும்? ஏன்னா இவர் ஏற்கனவே ரஜினியை பத்தி பேசின வீடியோ எல்லாம் இப்போ சோசியல் மீடியால வைரலா பரவிட்டு இருக்கு. அதெல்லாம் ரஜினி ரசிகர்கள் பார்க்க மாட்டாங்களா, யோசிக்க மாட்டாங்களா? இவர் அரசியல் தேவைக்காக தான் நம்ம தலைவரை நாடி வராரு அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியாதா என்ன? ஆக மொத்தம் தமிழ்நாட்டு மக்களை எப்படியெல்லாம் ஏமாத்தலாம் அப்படிங்கிறதுல சீமான் PhD வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அவர் நினைக்கிற மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ ஏமாளிகள் கிடையாது. இவர் போடுற அரசியல் நாடகம் என்ன அப்படிங்கறத பத்தின புரிதல் எல்லாருக்குமே இப்ப இருக்கு. இந்த மாதிரி பெரிய பெரிய செலிபிரிட்டிஸை சந்திக்கிறத விட்டுட்டு தான் கட்சியை விட்டு விலகி போனவங்க எல்லார்கிட்டையும் சீமான் மனம் திறந்து பேசினாலே எல்லாம் சரியா போகும். இப்போதைக்கு நடிகர் விஜய் எதிர்கொள்றதுக்கான சப்போர்ட்டை ரஜினி கொடுத்துருக்கலாம், சரி. ஆனா திமுகவை எப்படி எதிர்க்க போறாரு அதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். My India 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் My India.